தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வார்த்தையை போடுறது. யாரா தாழ்த்தப்பட்டவன்? யாரா தாழ்த்தப்பட்டவன்? தாழ்த்தப்பட்டவன் அவன் தாழ்ந்தோடா, தாழ்த்தியவன் நான். அதான் கேள்வி. இந்த கேள்வி அந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய செந்தமன் சீமான் மட்டும்தான். அவன் பிற்படுத்தப்பட்டவன். அவன் பிற்பட்டவன் கிடையாது, பிற்படுத்திருக்கிறான். இவன ஒருத்தன் ஒடுக்கிருக்கான். அவன் யாரு? அவன் தான் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் உட்கார்ந்துருக்கான். அவன் தான் நம்மள கூட பிற்படுத்திட்டு, நம்மள கூட ஒடுக்கிட்டு, நம்மள கூட தாழ்த்திட்டு அவர் சொகசா 10 விழுத வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த கேள்வி எழுப்ப ஒரு ஆண்மையில தலைவர் இங்க சொல்லுவாங்க, நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் கேட்கிறோம். உங்க அண்ணன் மட்டுமா கேட்கிறாரு? சரி, அண்ணன் மட்டும் கேட்கல, நீங்களும் கேட்கறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சொல்லுங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியா கணக்கெடுப்பது. எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்புவாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம். ஆகச்சிறந்த இன்டலெக்சுவல்ஸ் உள்ள வந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டு அரசியல். அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் போயிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பாத்தீங்களா? அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் முடியும். இங்க காவலர்கள் நிக்கிறாங்க, அவங்க கையை கட்டி நிக்கிறான். கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கிற ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். அதான் அப்படிப்பட்ட கூட்டம். ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல. காவலர்கள் போராட்டம் பண்ண காவலர் கையை கடிச்சு வச்சிடறாங்க. நாங்க தான் சொல்றோம், அது அணிலே, அது அணில பாத்தை பாத்திரமா நீங்க கையாளணும் சொன்னா அது கையை கடிச்சு வச்சு. மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில 4-5 அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க. காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவதை தடுப்பது, பாதுகாப்பது அவங்க வேலை. போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது, அந்த மதுபான கடையை உடைச்சக்கூடாது, லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது, தடுப்பது காவலர் வேலை. தமிழ்நாட்டில் என்னைக்காவது எங்களை எத்தனை வழக்கு? 240 வழக்கு. வலசரவாக்கம் காவல் நிலையத்துறை அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது. 240 வழக்கு, குண்டர் சட்டம், என்னைக்காவது நாம் நிகழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சிருப்பான் நீங்க செய்தி உண்டா? அதாண்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு. சினிமால பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்ட போலீஸ் பிரியூரா அப்படி பேசி பேசி பழக்கப்பட்டவனுடைய ஆட்கள் இன்னைக்கு கையை கடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்தவங்க முன்னேறி போவாங்க, தொண்டை கெடுப்பாங்க. இது ஒரு சோம்பிஸ் கூட்டம். அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர்பேட்டையில் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு, அவர்களுக்கும் சேர்த்தான் இந்த பஞ்சம் நில மீட்பு. பஞ்சம் நிலத்தை மீட்கன்னு சொன்னா திமுகவுக்கு அடி வைத்த அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். அது அறிவாலயத்துக்கு கீழே அணுகுண்ட வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவாலயமே பஞ்சம நிலத்துல தான் இருக்கு. அது எங்கிருந்து மீட்கிறது? முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஐயோ ஏன்